வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இதுவரை இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான் விளையாடணும்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா திரும்ப மைன்கிராஃப்ட் வந்து சில காரணத்தினால நம்ம ஃப்ரீ ஃபயர் விளையாடாம மைன்கிராஃப்ட்டுக்கு திரும்பி வந்திருக்கோம். வீடியோல போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆல்ல போட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனடியாக உங்களுக்கு வரும். ஓகே, வீடியோவில் போகலாம். I'm up and all the time. ஸ்வெட்டர் போடுறாங்க. இந்த வீடு நல்லா இருக்கு. இந்த வீடு எடுத்துருப்போமா? ஆமா, இந்த வீடு நல்லா இருக்கு. இந்த வீடு எடுத்துருப்போங்க. பேசாம நல்லா இருக்கு. மரக்கட்டை வேணும். நம்மளுக்கு மரக்கட்டை உடச்சி நம்ம இந்த வீட்டில் செஸ்ட் பார்த்தோன்னா அதெல்லாம் உடச்சி நம்ம வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. அப்போதான் நம்ம வீடும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கருப்பு பூனை இங்கே ஒரு பெட் இருக்கு. இந்த பெட்டை உடச்சி நம்ம இந்த வீட்டுக்கு வச்சுப்போங்க. திருப்பி சொல்கிறேன், எல்லாம் லைக் ஷேர் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீட்டில் தான் இருக்கு. இந்த வீட்டில் ஒன்றும் இல்லை. செஸ்ட்டு ரெண்டு வீட்டில் தான் இருந்தது. இன்னும் ஒரு வீட்டில் இருக்குங்க செஸ்ட்டு. இங்கே இதில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லைங்க, செஸ்ட்டு இல்லை. இதில் என்னது இது அயன் கார்டு மாதிரி இருக்கான். அயன் எடுத்து வைக்கணுமா? இல்லை இல்லை, அப்கிரேட்டு கியர் தெரியல. தெரியல, கமெண்ட் பண்ணுங்க. இந்த யாரா ஸ்டப்னு வந்து இதில் ஈட் பண்ணுறது, இந்த அயன் வச்சு ஈட் பண்ணுவோம்ல அது. ஓகே, எவ்வளோ பெரிய பனி ரெடி பண்ணுங்க. பனியில் எவ்வளோ கருப்பு போட வாழ்ந்துங்க பார்த்தீங்களா? செம்மங்க, செம்ம. இந்த இடமே நல்லா தாங்க இருக்கு. நல்லா இந்த வீட்டில் செஸ்ட்டு இருக்கு. இது எம்பளம் இருக்கு. பெட்டு 5 இருக்கு, 6 இருக்கு. இப்போ நம்மகிட்ட அயன ஓகே. இந்த செஸ்ட் எடுத்துப்போம். அப்புறமா வந்து இங்கே கோழிக்கறி. ஆமாம், கோழிக்கறி தான். மீட் இருக்கு, அதை சாப்பிட்டுப்போம். இந்த வீட்டில் இந்த வீடு வித்தியாசமாக இருக்குது. இந்த வீட்டில் இருந்து முயல் வெளியே வருது. இங்கே ஒரு செஸ்ட் இருக்கு. இந்த செஸ்ட்டில் இருக்கு. என்னது ஸ்னோ பால்
ஸ்னோ பால் இருக்குங்க செஸ்ட்டில். ஸ்னோ பாலுக்கு நம்ம வச்சுப்போம். இப்போ எத்தனை பிரெட் இருக்குது? 7 பிரெட் இருக்குது. உருளைக்கிழங்கு இருக்குங்க, பொட்டேட்டோஸ். இது நம்ம விதை. இந்த செஸ்ட்டை உடச்சி எடுத்துப்போங்க. நம்ம செஸ்ட்டு தேவைப்படும்ல, சாப்பிட்டு செஸ்ட்டை மட்டும் உடச்சி எடுத்துப்போம். செஸ்ட்டு வேணுங்க உங்களுக்கு. செஸ்ட்லேயே நம்ம நிறைய பொருள் வச்சுக்கலாம்ல, உடச்சி எடுத்துப்போங்க. ஓட 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 பில்லைக்கு நல்லா ஆளை போட்டுங்க. அப்போ தான் நல்லா நம்ம போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த இடத்துல பெட்டு வச்சுருவோங்க. இது மேலே செஸ்ட்டு வச்சுட்டு கிராஃப்டிங் டேபிள் வச்சுப்போம். யாரா பா இந்த பெட்டு வச்சுப்போம். இந்த இறக்க முடியல, அப்போ இந்த கட்டையாட இறக்க முடியும் போல். வச்சாச்சு. இது ஈட்டை வந்து அங்கே வச்சுப்போம். கிராஃப்டிங் டேபிளுக்கு உட்டு வேணும். உட்டு போய் எடுத்துகிட்டு வரலாம். யாரா இப்படாது என்னப்பா நான் 20 மீட்டரில் போயிட்டு வா. உருளைக்கிழங்கும் கம்மியாக தான் இருக்குது. தர முடியாது. கிளம்பு போடா. குழு முக்கா அதான் ஒன்று. சரி நான் போய் மரக்கட்டை மட்டும் உடச்சி எடுத்துன்னு மரக்கட்டை. இந்த வீட்டு செஸ்ட் இருக்குமா? தெரிஞ்சு இருக்கு. இருக்குங்க. இது செஸ்ட். இதுதான் ஸ்னோபால் தான் இருக்குது. ஸ்னோபால் எடுத்துப்போம். ஸ்னோபால் 14 இருக்குங்க. பெட்டு 3 4 5 எவ்வளோ பிரெட்? 12 பிரெட் இருக்குது. போதும், 12 பிரெட் இருக்கு. கதவு விட்டு நம்ம போய்ட்டு இது உட்டு மரக்கட்டை தான் இருக்கணும். மரக்கட்டை எடுக்கிறதுக்குள்ள நைட் ஆனால் பரவாயில்ல. இங்கேருந்து எடுத்துக்கோங்க. இங்கே நான் மரம் ஃபுல்லாக பாருங்களேன். ஃபுல்லாக ஐஸ் கட்டியால் ஃபுல்லாக இதுவாகி. என்னடா அந்த கண்ணு ரெட்டு கலரில் இருக்குது. ஆக்ஸ்ன்னா ஸ்பீடாக வந்துடும். ஆனால் ஆக்ஸ் இல்லையே, பிக்காக்ஸ் தான் இருக்குது. 4 இருக்குது, எடுத்துப்போம். 4 இருக்கு. செஸ்ட்டு செய்யலாங்க. 4 ஆமாம், செஸ்ட்டு செஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் உடச்சி எடுத்துப்போம். இந்த மரத்தை ஃபுல்லாக உடச்சிடலாங்க. இருட்டாவது வேறு. இது மேலே எட்டாதுன்னு நினைக்கிறேன். எதிரி தான் உடைக்கணும். இல்லை எட்டுதுங்க. அதுதான் எட்டாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எட்டலை. முதல்ல எவ்வளோ பெரிய மரம் இது. போச்சு, மாட்டிக்கினேங்க. போச்சே. ஐயோ, அந்த பள்ளத்தை நான் பார்க்கவே இல்லைங்க. தண்ணி இருக்குது. தண்ணி வேறு ஏறி போக முடியுமா? ஐயோ, தண்ணி வேறு தள்ளி விடுது. கல் போட்டு தான் ஏறணும். கோல் இருக்குது. கோல் கையால் உடைக்க முடியாது. ஆக்ஸ் வச்சு தான் உடையும். கோல் நமக்கு தேவையில்லை. பெரிய அதான் அங்கேயே லைட் இருக்குல்ல. முன்னாடி படிக்கட்டு மாதிரி இருக்கு. ஏற முடியுமா? வச்சு பார்ப்போம். ஐயோ தண்ணி உள்ளே போகலான்னா ஆட்டை காமிச்சிருங்க. இதை உடைக்கலாம். இதை உடைக்கிறது அதை உடைக்கிறோம். இதை உடைச்சிக்கலாம். இதை உடைச்சா போயிடலாம்ல. நம்ம தண்ணியிலே போயிடலாங்க. படிக்கட்டு இருந்துச்சு, அதை போனாலும் உடச்சி வந்துடுது. இதில் ஏறி போயிடலாம். வில்லேஜ் மிஸ் ஆகாம இருந்தால் சரி. ஓட்டா கைப்பிடலாம். ஓடு ஓடு ஓடு. இங்கேயும் கோல் இருக்குது. நிறைய கோல் இருக்குங்க. படிக்கட்டு ஏற முடியுமா? வேறு வந்துடுது. ஐயோ, தீமை குடிச்சிட்டாங்க உள்ள. என்னடா இது, மதுரகாரன் வந்து சோதனை அப்படின்னு தான் இருக்குது. சரி, நம்ம மேலே போய்ட்டு ஏறிட்டு வில்லேஜ் மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு வில்லேஜில் போய் சர்வே பண்ணலாம். எக்ஸ்ப்ளோர் பாதிலாம் பண்ணிடுவோம். இது சாயந்தரம் ஆகிடுச்சுங்க, ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ எப்படியாவது நம்ம வில்லேஜுக்கு போகணும். வில்லேஜ் எந்த சைடு வந்தோன்னு தெரியல. பள்ளத்தில் வேறு வந்துட்டேன். எங்கே போய் வந்தணும்? கீழே அந்த பள்ளத்தை பார்த்து தான் குச்சிட மாட்டேங்க. தப்பு பண்ணிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ணுறது தான் போகணும். மைனிங் பண்ணுறதா ஃப்ரீ ஃபயராக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம போட்டு காட்டுறேன். எங்கடா இருக்குது வில்லேஜ்? வில்லேஜ்
இங்கே தான் மார்க்காட்ட உடச்சா நம்ம உள்ள வரையும் போய் விட்டு வருங்க. ஓடு ஓடு ஓடுறா ஓடுறா. ஐயோ ஐயோ பின்னாடி யாரோ அடிக்கிறானுங்க. தோப்பன் சைடில் ஒரு ஸ்கெலிட்டனு 6 பேரா போட்டு நின்றுட்டு இருக்கான். தோப்பன் எவ்வளோ பேர் பண்ணலாம். ஐயோ ஐயோ உடச்சிட்டாங்க. அப்போ ரீஸ்பான் அவ்வளோதான். ரீஸ்பான் இங்கே ஆகிட்டுங்க. டப்பு டப்புன்னு போய் தூங்கணும். எந்த வீட்டில் தூங்கிடுவோம். இங்கே பெட்டே காணும். பெட்டு வேற இல்லையே. ஓடா காலையிலேருந்து கூட நம்ம போய் ஏற்றுக்கலாங்க அந்த பொருளை. எங்கேயும் போகாது. தூங்கியாச்சு ஆகலாம். அம்மா ஏன்னு போய் நம்ம பொருள் எடுக்க தான் வேலைங்க. ஓடா ரீஸ்பான் பாயிண்ட் செட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல செட் பண்ணிடக்கூடாது. நான் அங்கே தான் செட் பண்ணிடுவேன் நம்ம வீட்டில். அது விடுங்க நம்ம பொருள் எல்லாம். பனிக்கரடி பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. குண்டா குட்டியான நல்லா இருக்கு. எதுவும் ஓகே, நம்ம பொருள்லாம் எடுத்தாச்சு. ஒரு செஸ்ட்டு தாங்க இருக்குது. ஆர்மர் வந்து ஒர்க்கு. எல்லா பொருளும் வந்துச்சு. எதுவும் அடிக்குதுங்க பின்னாடி. ஓடுறா ஓடுறா ஓடுறா. என்னடா அடிக்குது அது? பின்னாடி திரும்பி பார்க்கலாமா? இருங்க வெயிட் பண்ணுங்க. எங்கே இது வந்து பனிக்கரடி தாங்க. பனிக்கரடி இப்போ தான் நல்லா இருக்கும்னு போடு. சாவு. 2 ஆட்டு தான் இருக்கா. சாவு சொன்னு நினைக்கிறேன். ஓடுறா ஓடுறா ஓடு ஓடு. ஓ போயிடு போ. ஐயோ இதுக்கு மேலே இது சமாளிக்க முடியாது. ஓடிடலாங்க. எனக்கு ஒரே ஒரு அடி. இன்னும் ஒரே ஒரு அடி. சாக மாட்டேங்குதுங்க. ஓடுறா. இதுக்கு மேலே இதுகிட்ட தப்பிக்க முடியாது. ஓடு 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 ஓடு. நம்ம இந்த பொருள்லாம் தூக்கி செஸ்ட்லேயே வச்சிடலாங்க. இது ஒருக்கு வீடு. ஓடு 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 ஓடு. இவன் யாருமா இவன் தான் வந்து நின்றுக்கிறான். வெளியே போடா. ஓடு வெளியே ஓடு. ஓகே பெட் செஸ்ட்டு இங்கே தானே வச்சோம். கிராஃப்டிங் டேபிள் இங்கே வச்சிடலாம். இங்கே சாப்பிட்டு அப்புறம் கிராஃப்டிங் டேபிள் தான் அங்கே வச்சிடலாம். சீட் இருக்குது. அதையும் எடுத்து வச்சுட்டு அயன் எடுத்து வச்சிடலாம். அயன் எடுத்து வச்சாச்சு. 26 நிமிஷம் இருக்குது. ஆமாம், ரீஸ்பான் பாயிண்ட் இங்கே செட் பண்ணுறோம். செஸ்ட்டில் மற்ற பொருள் எடுத்து வச்சுக்கணும். இந்த ஸ்னோபால் நமக்கு தேவையில்லை. ஸ்னோபால் எடுத்து வச்சுக்கலாம். பனிக்கரடி அடிக்க வேணாங்க. எல்லாம் எடுத்து போட்டுருவோம். எடுத்துக்கலாமா? ஓகே கை செஸ்ட்டு எல்லாம் வச்சாச்சு. அடுத்தது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இப்போ வேலை. இன்னும் கொஞ்சம் மரக்கட்டை இருந்ததுன்னா நம்ம இதுவும் செஞ்சிடலாம். ஷீல்டு செஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டோம். இப்போ வெளில போனால் அந்த பண்டிக்கரடி நிற்கணும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டா கது ஓடிது. சாப்பிட்டுட்டுமா? எங்கேங்க அதை காணோம். தூரம் இருக்குங்க. சாப்பிட்டு ஆட்டை குறைச்சிடுச்சு. ஊர்றா. இனி இது கூட்டின்னு போயிட்டு ஆக்ஸ் வச்சு அடிப்போம். இங்கே வருதா? இருங்க. வருதா? வரலங்க. சாப்பிட்லாம். ஐயோ வருது. ஓடு. பக்கத்தில் வந்துச்சு. இங்கே வச்சு இதை அடிச்சிருவோங்க. ஆக்ஸ் கையில் அடிச்சுட்டு அப்புறம் ஆக்ஸ் அடிக்கும்போதான்னு பார்ப்போம். பிக் ஆக்ஸ் எடுத்தாச்சு. எங்கே காணோம்? அது வருதுங்க. வந்துருச்சு. போடு. 1 2 அடியில் காலி. ஆக்ஸ் இதை முன்னாடியே அடிச்சிருக்கலாங்க அதுக்கு. ஓகே கைஸ், இப்போ தான் சாப்பிட்டேன். அதுக்குள்ளே இதுவாகிடுது. குறைஞ்சதெல்லாம் தீமை சாப்பிட்டு போய் மைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். வுட் மைனிங். நான் அடுத்த வீடியோ ஸ்டெப் மைனிங் பண்ணலான்னு இருக்கேங்க. 1 2 எல்லாத்தையும் உடச்சிட்டு நம்ம தீமையை போட்டுருவோம். அடுத்து ஃபார்மர் வேலை பார்க்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வுட்டை இந்த உடச்சி எடுத்துப்போங்க. ஆக்ஸ் வச்சு உடச்சா சீக்கிரமாக முடியும். ஆனால் ஆக்ஸ் நம்ம கிட்டே இல்லையே. வுட் இருந்தால் தான் ஆக்ஸ் செய்ய முடியும். ஆக்ஸ் செய்யணுங்க. ஆக்ஸ் செய்யறது நம்மளுக்கு அதிகமாக வுட்டுக்கு தேவைப்படும்.
உடைச்சாச்சு. அடுத்ததும் கட்டையை உடைச்சிரும். ஒரு மரமே அவ்வளோ பெருசு இருக்குங்க. பாதி மரத்தை உடைச்சா. இன்னும் கொஞ்சம் ஹைட் எட்டுமான்னு தெரியலையே. எட்டுதுங்க. இன்னும் ஒரு மரக்கட்டை தான் இருக்குது. ஒரே ஒரு மரக்கட்டையை மட்டும் இப்படி எட்டலைங்க. போச்சுடா. அடுத்த மரத்தை தான் உடையணும். தூர கட்டை இருக்கு. எடுத்தாச்சு. போயிட்டு ஆக்ஸ் மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடும். போயிட்டு ஆக்ஸ் மட்டும் செஞ்சேன்னா மரக்கட்டையை உடைக்கிறது ஈஸியாக இருக்குங்க. ஓடி போயிட்டு ஆக்ஸ் மட்டும் எடுத்துடும். இங்கே தானே இருக்கும் நம்ம வீடு. தோருக்கு இது இல்லைங்க. முன்னாடி இருந்தது நான் தோருக்கு. இது இல்லை, இதுவும் இல்லை, இது கிடையாது. அங்கேயே பார்த்தோன்னு நினைக்கிறேன். அதுவும் இருக்குங்க. முன்னாடியே இருந்தது, நான் தான் பார்க்கல. இவன் ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வந்துடுறான். வெளியே போடாடி. போயிட்டான். உட்டு மட்டும் செஞ்சுப்போங்க. இந்த கட்டையை மாற்றணும். தோருக்கு மாற்றியாச்சு. 33 கட்டை இது. ஸ்டிக்கு அயன் இந்த செஸ்ட்டில் வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இங்கே வச்சுப்போம். ஒன்று எடுத்து இங்கே வச்சுட்டு ஷீல்டு எடுத்து கையில் மாட்டிப்போம். ஷீல்டு எடுத்து மாட்டியாச்சு. இந்த கையில் மாட்டியாச்சு. ஓகே கைஸ், இந்த ஷீல்டில் மாட்டியாச்சு. அடுத்தது ஆக்ஸ் மட்டும் செஞ்சுக்கலாங்க. எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்கு? 17 நிமிஷம் ஆயிருக்கு. செஸ்ட்டில் 32 ஸ்டிக் இருக்குது. ஸ்டிக்கு தானே ஆக்ஸ் செய்ய முடியும். ஸ்டிக்கும் எடுத்துப்போங்க. ஆமாம், ஸ்டிக் இல்லை. அயன் ஆக்ஸுக்கு ஸ்டிக் எடுத்துப்போங்க. ஸ்டிக் 52 இருக்குது. கொஞ்சம் ஒரு 10 எடுத்துப்போம். செய்ய முடியுது. ஓகே, ஆக்ஸ் ஒத்தாச்சு. இப்போ உட்டை உடச்சிருக்கலாங்க. ஆக்ஸ் எடுத்து இங்கே வச்சுருப்போம். அங்கே போய் இங்கேருந்து எடுத்து வச்சுருப்போம். வெயிட் பண்ணு. தோருக்கு ஸ்டிக் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் ஆக்ஸ் செஞ்சுப்போம். ஓகே, இன்னும் ஒரே ஒரு ஆக்ஸ். ஓகே, இப்போ போய்ட்டு உட்டை உடச்சுன்னா நல்லா ஸ்பீடாக உடையும். ஓகே, அவ்வளோதான். சில்வர் ஆக்ஸ் எடுத்து மேலே வச்சுட்டு ஆக்ஸ் எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாங்க. கீழே அவ்வளோதான். பொட்டேட்டோ எடுத்து மேலே வச்சுட்டு அந்த மீனையும் எடுத்து இந்த சைடில் மேலே வச்சுக்கலாம். அந்த ஆக்ஸ் எடுத்து கீழே வச்சுக்கலாங்க. அவ்வளோதான். பிக்காக்ஸ் எடுத்து வச்சுருவோம். ஓகே கைஸ், பொட்டேட்டோ எடுத்து இங்கே வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டு உட்டை மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கதுவும் முடியாச்சு. போயிட்டு உட்டை மட்டும் உடச்சி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ஆக்ஸ் செஞ்சு நம்ம இந்த போர்டு ஒன்று செஞ்சு அங்கே இடத்துல வச்சுப்போங்க. பிளாக் ஹவுஸ்னு எழுதி வச்சிட்டோன்னா உள்ளே எந்த நாய்ங்களும் வராதுங்க. அவனுங்க அப்பப்போ ஃபார்மர் உள்ளே வந்துடுறானுங்க. கொழு மூக்க ஆக்ஸ் வச்சா பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக ஓடிது. இது கையில் வச்சுனா எவ்வளோ ஸ்லோவாக வந்தது பார்த்தீங்களா? அதுதான் ஆக்ஸுக்கும் கைக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். பாருங்களேன், அவ்வளோ ஹைட்டே உடையுது. அதுக்கு மேலே தான் உடைய மாட்டேங்குது. எந்த நாய் என்ன நம்மளே பார்க்குது. ஏய், இந்த கட்டை உடச்சிப்போங்க. என்னடா இது தொட்டோனையும் ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு. எப்பட்றா ஐஸ் கட்டி மாதிரியே இருக்குது பார்த்தீங்களாங்க. போர்டு செய்யறதுக்கு கட்டை ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கட்டை மட்டும் வச்சுக்கலாம். 20 கட்டை எடுத்துக்கலாம். 28 கட்டை இல்லைனா 25 கட்டை எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். போர்டு ஒரு 2 செஞ்சுப்போம். ஒன்று தான் வைக்க போகிறோம். ஏன்னா ஒன்று செய்ய முடியாதுங்க. நிறைய கட்டை வச்சுன்னா 3 வரும். அல்டிமேட்டாக 3 வரும். ஆமாம், 3 வரும். அந்த 3 ஒன்று தத்து வெளில வச்சிரும். மேலே வச்சா நல்லா இருக்காது. போர்டை அப்படியே செஸ்ட்டில் வச்சுருவோம். ஒரு போர்டை. ஓகேங்களா? இங்கே ஒரு உட் இருக்குது. இன்னொரு மரத்தை உடைக்கலாமா? எத்தனை கட்டை இருக்குது? இன்னொரு மரத்தை உடைக்கலாங்க. ஒரே ஒரு மரம் கீழே விழுதுது. ஒரே ஒரு மரம் உடைக்கலாம்.
இது ஒரு மரம் இருக்குது, இதை வச்சிடலாங்க. ஆக்சில் தான் நல்லா ஸ்பீடாக உடையுது. கிராஃப்டிங் டேபிள் சேர்த்துக்கு முன்னாடியே ஆக்ஸ் செஞ்சுருக்கலாம்ல. கிராஃப்டிங் டேபிள் இல்லாமல் ஆக்ஸ் செய்ய முடியாதுல்ல. ஆமாம், கிராஃப்டிங் டேபிள் இல்லாமல் ஆக்ஸ் செய்ய முடியாது. 25 கல் இருக்குது, கரெக்டாக 25 இருக்குது, போதுங்க. நம்ம போயிட்டு இப்போ போர்டு மட்டும் செய்யணும். போர்டு செஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் மரக்கட்டை எடுக்கலாமா? இல்லை வேண்டாம், லைட் இல்லை வீட்டுள்ளே இருக்குங்க, லைட் வெளில வைக்க தேவையில்ல. இந்த லைட் எப்படி கையில் வைக்கிறதுன்னு தெரியல, அது தெரிஞ்சிருந்தாலும் லைட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு தெரியலை, அவ்வளோலாம் மைண்ட் கிராஃப்ட் என்னை பற்றி தெரியாது. தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, 56 கட்டை இருக்குது. ஸ்டிக்கு கொஞ்சம் செஞ்சுருப்போம். ஸ்டிக்கு செஞ்சுட்டு அந்த போட்டும் ஒன்றுத்துப்போம். இந்த ஐஸ் கட்டிலேருந்து இந்த போட்டை ஓட்டுறது எத்தனை அப்புறம் வைக்க முடியாதே. ஓகே, வெளில ஒரு போர்டு வச்சுருங்க. சாயந்தரம் ஈவினிங் ஆகுது, இன்னுங்க தூங்கிட்டு அப்புறம் காலைல வச்சுக்கலாம். ஓகே, தூங்குறோம், தூங்கியாச்சு, அவ்வளோ. இப்போ ஏந்து போயிட்டு போர்டு மட்டும் வைக்கலாம். இல்லை பார்த்தீங்களா நின்றுக்கிறான் பெட்டில். டேய் ஏன்டா உள்ளே போகிற? ஏன் வீட்டா அது? ஏன் விலவன் ஓடுறா, வெளில விடு. ஸ்வாடை வச்சாச்சான் உயிர் ஸ்பீடாக குறையும். போடா வெளில போடா, கொழு மூக்கா. நான் பார்க்குறேன், அவன்தான் உன்னை அயனுக்காலம் அவங்க நின்றுக்கிறாங்க. நின்றுக்கிறாங்க 64 ஸ்டிக் இருக்கு. ஒன்னத்து இங்க வச்சுட்டு ஆங்க அப்படி ஸ்ட்ரெயிட்டா குச்சி மாதிரி கேட்கணும். உடச்சிட்டு அது அடங்கு குச்சி மாதிரி கேட்கறாங்க. ஸ்ட்ரெயிட்டா இந்த சைடு வச்சுக்கலாம். எத்தனை வாட்டா உள்ள வருவே? போடா வெளில போடா. இப்பதான் வெளில தோத்தி விட்டேன். போடா கொழு மூக்கா. அவ்வளவுதான் உன்னை ஸ்வாட் வச்சு விட்டுனா 2 அடியில மட்டையிடுது. இப்படிதான் இருக்கும்னு சொன்னாங்க. This black house HOU இது வந்துச்சு. அவ்வளோதான் கட்டி கொடுத்துட்டு நம்ம போயிட்டு இன்னும் கொஞ்சம் விட்டு எடுக்கலாமா? இந்த செஸ்ட்ல இதை வச்சிருவோம். மீதி பொருள்றான் 3 இருக்கு. இந்த கட்டையும் எடுத்து அதில் வச்சிருவோம். வேண்டாம். ஓகேங்களா? மெசேஜ் வர மேலே வந்துட்டே இருக்கு. 3 விளையாட. ஓகே, இதை ஒரு திங்க வச்சாச்சு. இது உள்ள போயிட்டு ஃப்ரீக்வன்ஸ் இந்த அயன் ரா வச்சு அதை ரெடி பண்ணி இந்த சாப்பாட்டெல்லாம் வேக வச்சு சாப்பிட்றதுக்கு அது வச்சு நம்ம ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் எடுத்துப்போங்க. ஃபுட்டு அதான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்சைடே விட்டுருக்கோம். அச்சா சவுண்ட் கேட்காம இருந்து சவுண்ட் நான் சவுண்டு கம்மி பண்ணி வச்சிருக்கேன். சரி, இந்த ஆடை எடுத்து வெளில விட்டுறாங்க. இன்னும் நான் உடச்சி வெளில விட்டுறேன் ஆடை மட்டும். அந்த இந்த வீட்டுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். இதுவே தலையை விட்டு நிற்கிது, எப்படி உடையுன்னு தெரியல. அவ்வளோதான். இந்த இடத்துல வச்சு விட்டோம். அவ்வளோதான். உள்ளே போய் பார்க்கலாம். வெளியே போடு, வெளியே போ. அவன் வெளியே போயிடுச்சு. இந்த பெரிய ஆள் போக மாட்டேங்குது. நம்ம கதவு தந்து உள்ளே போய் பார்ப்போம். இது என்னதுதான் இப்படி கதவு இருந்தால் இப்படி வெளியே வந்தது. டபுள் டோரு ஹவுஸ். ஓகே, ஆடு வெளியே போயிடுச்சு. அவ்வளோதான், சுதந்திரம் அது குத்தாச்சு. ஓகே, இந்த இடத்த நம்ம முழு எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உனக்கு பெரிய இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். செம்ம பெரிய இடம். நான் உங்களுக்கு மேப் எடுத்து வச்சிருக்கேன். வேண்டாம், நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். அயன்காலம் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான். அவனை அடிக்க வேணான்னு பார்க்கணுங்க, பாவம். சரி வேண்டாம், அவனை அடிக்க வேண்டாம். இந்த தூக்கி நம்ம கிராஃப்டிங் வச்சா நான் பார்ப்போம். இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருக்கும். 9 இங்கே ஒன்று 9 எடுத்து அங்கே ஒன்று வச்சுப்போம். அங்கே ஒன்று 7 இருக்கு. இதில் 5 தூக்கி 6ல் வச்சுட்டு 6லேருந்து தூக்கி இதில் வைப்போம். நாங்கள் 3 கட்டை வருது. இந்த நார்மல் கட்டுங்க, வீடு கட்டுற கட்டை. இந்த ஐஸ் கட்டி வச்சோன்னா உள்ள தண்ணி இருக்குங்க, உள்ள குச்சோன்னா செத்துருவோம். ஆமாங்க, செத்துரும். சரி, இப்போ வீடியோ முடிக்கலான்னு நினைக்கிறேன்.
இது இன்னும் 1 நிமிஷம் கழிச்சு முடிச்சுப்போம். கரெக்டாக 26 நிமிஷத்துல முடிக்கலாம். டேனுங்கணும் நீ இப்போ எப்படி போகிறேன்னு பாருங்க. இப்போ தான் பாவமாங்கிறான் கொழுக்கிற மூக்க மாதிரியே இருக்கான் பாருங்களேன். அவனா எனக்கு சாப்பிட்டு அவன் மூக்க பாருங்க, அவனுக்கும் கொழுக்கிற மூக்க மாதிரி தாங்க இருக்கு. ஓகே கைஸ், நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ முடிச்சுக்கலாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ என்ன சரி வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. எங்கே இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்த வீடியோ நான் வந்து கேவ் எக்ஸ்ப்ளோரிங் பண்ண போறேன். ஃப்ரீ ஃபயர் போடலாமா கேவ் எக்ஸ்ப்ளோரிங் போடலாமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு ஏற்ற மாதிரி போடுறேன். பாய் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எமோட் நேற்று சரி. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் 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 கைஸ். ஓகே பாய்.